வச்சு இப்படின்னு பிடிச்சு வேற வரத்தை வாங்கிடணும். மெய் வரமா இருந்ததானா ஆண்டவனாகிய சிவபெருமான் எரிந்து சாம்பலா போவாரு. கைலாசத்தை நாம தான் ஆள போறோம். பார்வதி வருவா, பக்தான்னு கையெடுத்து வணங்குவா. மூத்த மகன் ஆதிமூலம் வருவான், அப்பான்னு கூப்பிடுவான். இளைய மகன் வேலவன் வருவான் என்று வல்லரக்கராட்சுதன் மனதிலே எண்ணம் கொண்டோ அங்க ஆண்டவனை எரிப்பதற்கு ஆள்காட்டி வரல நீட்டிக்கொண்டு ஆதி கைலாசத்தை நோக்கி கொண்டு அரக்கனவன் வாரபோது பார்த்தார் சிவபெருமான். அட சண்டாள வல்லரக்கா, போன அரக்கன் திரும்ப வாரானே, வாங்கிய வரத்தை பரிசோதிக்க வாரானே, நம்மளை நோக்கி ஆள்காட்டி வரல நீட்டுதானே. அரக்கன் கையில் அகப்பட்டோம்னா நம்மளை கட்டாயம் எரிச்சிருவான். ஆகையால ஆண்டவனா சிவபெருமானும் அரக்கனுக்கு தான் பயந்து ஆதி வெள்ளி கைலாசம் விட்டு சிவபெருமான் எப்படி ஓடுவார் என்று வருத்தமானால் கைலாசம் தன்னை கடந்து தேவாதி தேவர்களும் தெய்வலோகமரர் எல்லாம் அரக்கனுக்கு பயந்து எப்படி ஓடுவார் என்று வருத்தமானால் அற உலைய சட உலைய ஆண்டவனார் ஓடினார். ஆண்டவனார் ஓடும் போது தேவரெல்லாம் ஓடினார். காணவர் ஓடின நல்ல தவ முனியும் ஓடினார். காலை நல்ல வாகனத்தில் கடவுள் பகவான் ஓடினார். அன்னபட்சி வாகனத்தில் பிரம்மதேவர் ஓடினார். ஆட்டுக்கிட்ட வாகனத்தில் அக்னி தேவர் ஓடினார். எருமக்கட்ட வாகனத்தில் யமதர்மர் ஓடினார். மயிலேறி சுப்பிரமணியன் கையில விட்டு ஓடுறார். எல்லோரும் ஓடுறாரு ஈசனுக்கு பின்னால. மூத்த மகன் ஆதிமூலம் ஆண்டவனை வழிமறித்தார். அப்பா 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 வென்று அப்பா வென்று ஆண்டவனை வழிமறித்தார். ஓடுதில்லப்பா, என்னால ஓட முடியலையப்பா. எங்காலோ கட்ட காலு கையோ குட்ட கையி ஆன போல முகம் போல வயிறு. எல்லாருக்கும் ஓடுத வாகனத்தை கொடுத்துருக்கீங்களப்பா. உங்களுக்கு என்ன வாகனம்? வாகனம். எங்க மாமாவுக்கு என்ன வாகனம்? வாகனம். அந்த பிரம்மனுக்கு என்ன வாகனம்? அன்னபட்சி வாகனம். எல்லாரும் உயிரெடுக்காரு யமதர்மர், அவருக்கு என்ன வாகனம்? எருமக்கிடா வாகனம். 8 குத்துக்கு ஏழைவன் என் தம்பி முருகப்பெருமா, அவனுக்கு என்ன வாகனம்? புள்ளிமயில் வாகனம். இப்படி எல்லாருக்கும் ஓடுத வாகனத்தை கொடுத்துட்டு எனக்கு ஓடாத பெரிச்சாளி வாகனத்தை கொடுத்துட்டேப்பா. பேளவயர் முன்னிலுக்கு பெரிச்சாளி என்ன பின்னிலுக்கு அவசரமா போனுமான அவன் பொறிதான் கேக்குதப்பா. சீக்கிரமா போனுமான அது சீடருண்ட
அன்னங்கட்ட வரிச்சாலி எள்ளுருண்டை கேக்குது, மானங்கட்ட வரிச்சாலி மாவுருண்டை கேக்குதாப்பா. நான் அரக்கனுக்கு தேடி ஓட்டமா ஓடுவேனா, என்று சொல்லி அந்த ஆதிமுல பெருமாள் சொன்ன போது பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். என் மகனை ஆதிமுலம் வீட்டுல மூத்த பிள்ளை தான் பொறுப்புள்ள பிள்ளைன்னு சொல்லுவாங்களப்பா. இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிய அரக்கனுக்கு நான் ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கேன், என் காலை கட்டி பிடிக்கப்பா. எங்க கிடக்குன்னு தெரியாம ஓடுதேனே. அரக்கன் கூட வந்தாமன்னா ஒன்ன மட்டுமா எரிப்பான், என்னையும் சேத்துல எரிச்சிருவான். என் மகனே ஆதிமூலம், இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படி சொக்கார வீடு தீபிடிச்சதுன்னா காலை கட்டி பிடிச்சு அழுவானோ. காரணத்தோட தான். என்ன காரணம் ஐயா? ஏமனா ஆத்திர அவசரத்துல இவன் தீயணைக்க போறமன்னுட்டு ஓடி போய் உள்ள உளுந்து மாண்டு மடிந்து போனாமனா நீ அந்த எண்ணத்திலே இரு. அவன் அந்த எண்ணத்துல காலை எட்டி பிடிக்கல, உள்ள உளுந்து மாண்டு மடிந்து போனாமனா நம்ம சொக்காரம் ஒருதான் போயிருவானே, நமக்கு ஒரு வரி ஒண்ணு குறைஞ்சிருமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல பிடிக்க நீ மைனி ஆவத்திலே இருக்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. ஆமா, சொக்காரம் வீடு பிடிக்கும் போது காலை கட்டி பிடிச்ச அழுவுதாமன்னா சொக்காரம் வீடு பாதிதான் எரிஞ்சிருக்கு. இவனை விட்டா போய் அணைச்சிருவான், விளங்கிருவான். சரி, இவன் குறை எரிஞ்சு நாசமா போட்டு விட்டு அணைக்கப்படாது அப்படின்னு காலை கட்டி பிடிச்சுடுவான். அப்பதான் நம்மகிட்ட தந்துட்டு போவான். ஆமா, ஆகையால என் மகனே ஆதிமூலம் அரக்க வந்தா ஒன்ன மட்டும் இருக்கும் என்னையும் சேர்த்து எரிச்சிருவான். ஆகையால உன்னுடைய பெரிச்சாளி வாகனத்துக்கு இன்று முதல் மூசிய வாகனம் என்று பேர் கொடுக்கிறேன். ஐயா, பூலோகத்துல பூமியில எங்கெல்லாம் மூச்சு விடுதோ பூமிக்கு அபலமா வெடிக்கும். கல் கோட்டையா இருந்தாலும் நீ பூலோகம் சென்று ஆத்தங்கர குளத்தங்கர நாளுக்கு சந்தியில போய் அமர்ந்துக்க. உனக்கு துணையாக பகவானும் பார்வதியும் அரசும் வேம்பு மகம் முளைத்திருப்போம் என்று ஆண்டவனாகி சிவபெருமான் வரங்கொடைக்க. அதான் பாருங்க, என்ன பிள்ளையார் கோயில என்ன இருக்கு? அரசும் வேம்பு இருக்கு. அது யாரு? ஆண்டவன் பகவானும் பார்வதியும். பகவானும் பார்வதியும் அரசு விம்மமுளைத்திருக்கு. அந்த வல்லரக்கனை கண்டு ஆதிமல பெருமாளுக்கு வரத்தை கொடுத்து ஆண்டவனாகிய சிவபெருமானோ அரக்கனுக்கு பயந்து எப்படி ஓடுவார் என்று பார்த்தோமானால் 8 நாளான தோட்டம் ஓடினார். அதை சொல்ல நேரம் இல்ல, நான் வர வல்லரக்கன் அந்த வனத்தை விட்டு அடுத்தவன ஓடினார். இதை சொல்ல நேரம் இல்லை, நான் வர வல்லரக்கன் யாரும் எவனம் அதற்கு ஆண்டவனே வருவார். ஆண்டவனும் வந்த போது பார்த்தாரே சிவபெருமான், நம்ம இந்த வனம் விட்டோமானா இனிமே வனம் இல்லை என்று ஓடி வந்த தேவர்களை ஒன்றாகத்தான் அணைத்து நந்தவன தோட்டமாக்கி செவ்வரளி மூடுமாக்கி அந்த செவ்வரளி புஷ்பத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமான் புலங்களை அடக்கி சிவலிங்க மகமறைந்தார். ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆண்டவனாகிய சிவபெருமான் அரக்கனுக்கு தான் பயந்து சிவலிங்கமாக தான் மறைந்து 8 நாளாக அந்த ஈசன் இல்லாத கைலாசம் எப்படி இருக்கு என்று பார்த்தோமானால் பகவான் இல்ல கைலாசம் எப்படி இருக்கு என்று பார்த்தோமானால் ஆண்டவனும் இல்லாம ஆண்டவனார் இல்லாம கைலாசத்தில் அருளும் இல்ல பொருளும் இல்லை. ஆமையா இறைவன் இல்லா கைலாஸ் இல்லடைந்து இருக்குதையோ கடவுள் இல்லா கைலாஸ் கடவுள் இல்லா கைலாஸ் அது களை இழந்து இருக்குதையோ
அம்மை சக்தி பார்வதி ஆண்டவனை காணாம் அவளது நல்ல புலம்புவாள் பகவானை காணாம் அவ பரிதவித்து நிற்காள் இந்த அரக்கனுக்கு பயந்து ஆண்டவனாய் சிவபெருமான் கைலாசத்தை விட்டு ஓடி ஒளிஞ்சி 8 நாளாச்சு. பாரவெள்ளி கைலாசத்தில் பகவான் இல்லா கைலாசம் பாலடைந்திருக்கின்றது. இறைவன் இல்லா கைலாசம் இருளடைந்திருக்கின்றது. உடையவன் இல்லா கைலாசம் இழந்திருக்கிறது. பார்த்தாள் பார்வதா தேவி அவ ஆண்டவனை காணாமல் அழுது புலம்புகிறான். பகவானை காணாமல் அழுது புலம்பக்கூடிய காலத்தில் பெண்களுக்கு ஒரு கஷ்டம்னா யார்கிட்ட சொல்லுவாங்க? ஒண்ணு கட்டிய கணவர்கிட்ட சொல்லுவார்கள். சரி, இல்லன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட தான் சொல்ல முடியும். கட்டிய கணவர் தான் அரக்கனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சி 8 நாளாச்சு. பார்த்தாள் பார்வதா தேவி அவ அண்ணன் நிலைக்கிறா, மாய கண்ணன் நிலைக்கிறா. என் பெருமாளாய கோபால கண்ணன் நவநீத நாராயணமூர்த்தி அந்த வைகுண்டமூர்த்தியை அழைக்கிறா பார்வதா தேவியானவள். எப்படி அழைப்பாள் என்று பார்த்தோமானால் அண்ணா கோபாலா அண்ணா கோபாலா அண்ணா கோபாலா அருமை தங்கை வார்த்தை கேடு அச்சுதனே கோபால் ஒன்றாய் விரகலையோ பாலு உன்னலையோ அண்ணனை தாழைப்பாளா அந்த ஆதிசக்தி பார்வதியா இருக்கும்போது அந்த ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் ஆண்டவனை காணாமல் எம்பெருமாளாய கோபாலக்கண்ணனை அழைத்த போது எம்பெருமாளாய கோபாலக்கண்ணன் எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தார் என்று பார்த்தோமானால் ஐயா நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு காலமழை பொழிந்து கருவம் பட்டன கம்சராஜன் ஆண்டுவார் அந்த கருவம் பட்டணத்தில் கம்சமுடி ராஜம் மன்னன் ரொம்ப கட்டுடனே ஆண்டு வர 2 நல்ல தங்கைமார்கள் மூத்த வேளாம் புதகி இளையவளம் தேகவி 2 நல்ல தங்கையோடு 2 நல்ல தங்கையோடு இன்பமோடு அண்டுவார். பட்டணத்தில் கம்சமுடி ராஜமன்னன் ரொம்ப கட்டுடனே ஆழ்ந்து வரக்கூடிய நாளையில் அந்த கருவூர்வாம் பட்டணத்துக்கு முன்பு இருந்த பேர் என்ன தெரியுமா? உக்கிரசேனாம் பட்டணம். அந்த உக்கிரசேனா பட்டணத்தை உக்கிரசேனா ராஜனும் உக்கிரசேனா ராணியும் ஆண்டு வராங்க. கணவனும் மனைவியும் ஆண்டு வரும் நாளையில்
அந்த உக்கிரசேனா ராஜனுக்கும் உக்கிரசேன ராணிக்கும் 3 பிள்ளைகள். முத குழந்தை ஆண் குழந்தை. அவன் தான் கம்சராஜன். அவனோட உண்மையான பேரு கீசிகன். ஆமா, கம்சனி உண்மையான பேரு கீசிகன். ஆமா, இரண்டாவது பெற்றெடுத்த மகளுக்கு பூதகி என்று பேர் கொடுக்கிறாங்க. அவ 6 மலை அகலத்துல 7 மலை உயரத்துல வீரப்பல்வர் சடையாப்பு, அதான் பேரு பூதகியா. மூன்றாவது பிறந்த பெண்மகள் அவதான் தேவகி, ஆளிலே அழகி அதிரூப சுந்தரி. இப்படி 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து உக்கிரசேன ராஜனுமாக ராணியும் ஆண்டு வரக்கூடிய நாளில் அந்த உக்கிரசேனா ராஜனும் உக்கிரசேன ராணியும் காலம் சென்றதுக்கு பின்னால ஆட்சி பொறுப்புக்கு வருகிறான் கீசிகன். ஆட்சி பொறுப்புக்கு வந்து மக்களுக்கு வரி மேல வரிய போடுகிறான். எதற்கெடுத்தாலும் கம்சம் கேட்கிறான். ஐயா மோரு கொண்டு வித்துட்டாலோ, ஐயா மோரு கொண்டு வித்துட்டாலோ, அவன் 3/4 காசு கம்சங்க. பாரு கொண்டு வித்துட்டால் அவன் பாதி காசு கம்சங்க. ஒரு கோடம் தண்ணீர் அவன் 1 காசு கம்சங்க. கோழிக்கெல்லாம் கம்சங்க, ஆளுக்கு ஒரு கம்சங்க. இந்த கீசிகனோ எதற்கெடுத்தாலும் மக்களுக்கு வரி மேல வரி போட்டான். கம்சமும் கேட்டான். ஆட்சி பொறுப்புக்கு வந்து மக்களுக்கு வரி மேல வரி போட்ட கம்சம் வேற கேட்க ஆரம்பிச்சுட்டான். மோரு கொண்டு வித்தா 3/4 காசு கம்சம், பால் கொண்டு வித்தா பாதி காசு கம்சம், அரைக்கீரை வித்தா 1/2 காசு கம்சம் கேட்டான். 1 குடம் தண்ணீருக்கு 1 காசு கம்சம் கேட்டான். அது மட்டுமா, தண்ணீர் எடுக்கும்போது ஏதாவது கை வீசி நடந்தா போதும் அந்த வீச்சுக்கு 1 கம்சம் கேட்டான். அந்த வீட்டுல ஆடு கோழி இருந்தா அதுக்கு 1 கம்சம் கேட்டான். ஆட்களுக்கும் 1 கம்சம் கேட்டான். அந்த ஊர்ல ஆண் குழந்தை பிறந்தா 5 ரூபா கம்சம் கேட்டான். பெண் குழந்தை பிறந்ததுன்னா 10 ரூபா கம்சம் கேட்டான். இது என்ன ஐயா அநியாயமா இருக்கு? என்ன அநியாயம்? ஆண் குழந்தையும் குழந்தைதான், பெண் குழந்தையும் குழந்தைதான். அதுக்கு என்ன 5 ரூபாய், இதுக்கு என்ன 10 ரூபாய்? ஐயா, ஆண் குழந்தை பிறந்ததுன்னா இந்த வேப்பங்குளத்துல பிறக்குன்னு வைங்க, இந்த கொம்ப மாடனுக்கு பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் வரி கொடுத்துட்டே இருக்கும். வீட்டு வரி, காட்டு வரி, கோயில் வரி, எல்லா வரியும் கொடுத்துட்டு இருக்கோம். பெண் குழந்தைனா அப்படியா? பூத்து நிறைஞ்சி புஷ்பவதி ஆகிட்டா பக்கத்து ஊருக்கு மனம் முடிச்சு கொடுத்துருவாங்க. நடக்கும். அந்த பிள்ளை கொண்டு வருமானம் உண்டு அந்த ஊருக்கு கிடையாதோ? ஆண் குழந்தைனா வருமானம் உண்டு. அதான் பிறக்கும் போதே 5 ரூபா கம்சம் கேட்கிறான். பெண் குழந்தைக்கு 10 ரூபா கம்சம் கேட்டான். இப்படி கம்சம் கேட்ட காரணத்தினால ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்க கீசிகன் என்ற பெயரையே மறந்துட்டாங்க. கம்சம் முடிராஜன் என்று மக்கள் அழைத்ததொரு வேளையில் தகப்பனுக்கு பின்னால ஆட்சி பொறுப்புக்கு வருகிறான் கம்சராஜன். ஆண்டு வரும் நாளையிலே தங்கையான பூதகிய பார்க்கிறான். அவ 6 மலை அகலத்துல 7 மலை உயரத்துல பூத சொருவத்துல இருந்தா பத்தியா? இவளை பார்க்க நமக்கே பயமா இருக்கு. இவளுக்கு அண்ணன் என்று சொன்னா நம்ம யாரும் மதிப்பாங்களா? நாட்டுல வச்சிருந்தா நம்மள மன்னமுனி யாரும் மதிப்பார்களா? பின்னால வந்து சொத்துல பங்கு வேற கேட்டுருவா என்று சிறு வயசுக்குள்ளே பூதகியை அடிச்சு வரட்டான் காட்டுக்குள்ள. இளைய தங்கையான தேவகி பெண்கொடியாளை சீரோடும் சீரப்போடும் செல்வ செழிப்போடு வளர்த்து வருகிறான் கம்சமுடிராஜ மன்னன். வளர்த்து வருகின்ற நாளையில் அந்த தேவகி பெண்கொடியாளை 5 வயதிலே அறிவு பள்ளிதான் படித்து 12 வயதுக்குள்ளே பல கணக்கெல்லாம் படிக்க 16 வயதிலே தேவகியாள் பெண்கொடியாள் பூத்திருக்க நிறைஞ்சிருக்க புஷ்பவதி பெண்ணுமானா ரோஜா மலர் புத்தது போல் ரோகிணி புத்திருக்கா, வாடாமல்லி புத்தது போல் வடிவழகி புத்திருக்கா, பிச்சிப்பு பூத்தது போல தங்கையோட அழகை கண்டான் கம்சராஜன். தங்கையான தேவகி பெண்குடியாளுக்கு நம்ம ஆத்து தண்ணி எடுத்தோமானால் அங்கம் அது கரைஞ்சிருக்கும், குளத்து தண்ணி எடுத்தா கொக்கி எச்சம் போட்டு இருக்கும் என்று சொல்லி பாசி படந்தாறு பங்குனி தெருவோடுமாறு சந்தனமங்காவுக்குள்ளே தலைக்கு தண்ணீர் எடுத்து வந்து இந்த தேவகி பெண்கொடியாளுக்கு சடங்கு சாஸ்திரத்தை முடித்தான் கம்சராஜன். இப்படி இருந்து வரும் வேளையில் அந்த தேவகி பெண்கொடியாளோ ஆளில அழகி அம்மா அதிரூப சுந்தரியா, அவன் முன்னழகும் பின்னழகும்
கண்ணியோட திருவழகும் அந்த தேவகியால் பெண் கொடி அவளுக்கு ஓலப்பூ செய்யது அவளுக்கு ஒரு பாகந்தலம் முடி அந்த ராமாயண புத்தகம் கண்ணியோட நெத்தியல கருக்குருவி வாழது போல் அவ கண்ணியோட இமையழக அந்த ரசக்குண்டு செய்யதில அந்த நாயகியால் நாடி அழக இரண்டு நல்ல கண்ணள கோவப்பழ செய்யதீர அந்த கொம்பனையால் உதட்டள முத்து கட்டி கோர்த்ததே முன்பரிச பள்ளள கட்டி கோர்த்ததை போல் பக்கத்துக்கு 16 பல்லார் காதலி கோலை சாய்ந்தது கண்ணியோட கழுத்தழக ஈனாத வாழை போல் இரண்டு நல்ல கையள அவரை நெத்தி செய்யதீர் 5 நல்ல விரலள பைத்தனத்து செய்யல 10 விரல் அழகு சிற்றுடுக்கு செய்யதில சேலை கட்டும் அழகு கட்டில் கால் கடைந்தது போல் கனகமணி கால்கள் 2 ஆமையோடு செய்யதிலே அவளுடைய பாதம் அழகா தேவகி பெண் கொடியாளோ ஆளில அழகிய திருப சுந்தரியா இருக்கிறான் பார்த்தான் கபிஷராஜன் நம்ம தங்கச்சி பூத்திருக்கும் போது அழகா இருக்காளே இவளுக்கு திருமண வயசு 18 வயசா போய் இவளுக்கு எம்புட்டு அழகா இருப்பா அப்ப இவ அழகுக்கேத்த மாப்பிள்ளை கிடைப்பானோ கிடைக்க மாட்டானோ என்று சொல்லி ஒரு ஓவியரை வரவழைத்தோ அந்த தேவகி பெண் கொடியாலே 4 ஓவியமாக வரைந்தார் ஓவியமாக வரைந்து 4 மந்திரிமார்களை வரவழைத்து 4 ஓவியங்களை கொடுத்தார் மந்திரி என் தங்கச்சியோட படம் இதுதான் எவ்வளவு அழகா இருக்கான்னு பாத்துக்க ஆமா நீ தேடி போற மாப்பிள்ளை இவ்வளவு அழகா தான் கொண்டு வரணும் மாப்பிள்ளைக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா அழைத்துட்டு வர மந்திரியை இரு பங்கு எடுத்துருவேன் என்று சொல்லி 4000 பொன் பணத்தையும் கொடுத்து 4 யானையும் கொடுத்து மாப்பிள்ளை பார்க்க சொன்னா 4 தேசத்துக்கும் 4 மந்திரிமார்களும் 4 தேசத்துக்கு சென்ற போது வடநாட்டுக்கு ஒரு மந்திரி போறான், தென்னாட்டுக்கு ஒரு மந்திரி போறான், மேல் நாட்டுக்கு ஒரு மந்திரி, கீழ் நாட்டுக்கு மந்திரி. 4 தேசத்துக்கும் 4 மந்திரிகள் சென்ற போது அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தாங்க, பெண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை. தேவகிக்கு ஏற்ற மாப்பிள்ளை தேசத்தில் கிடையாமல் 4000 பொன் பணம் செலவழித்து 4 யானை வித்து செலவழிச்சு நடந்தே வராங்க. 4000 பணத்தையும் செலவழிச்சு நடந்தேதான் வராங்க. அப்படி நடந்து வந்த போது பார்த்தான் கம்சராஜன், மந்திரி மாப்பிள்ளை எங்கன்னா மன்னா நான் சொல்வதை கேளுங்க, ஐயா தேவகிக்கு ஏற்றதோர், ஐயா தேவகிக்கு ஏற்றதோர் மாப்பிள்ளை தேசத்தில கிடைக்க ஆமா ஆமா போட் 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 போட்